எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு வந்து வெள்ளைச்சோளம் பணியாரம், சுட சுட வெள்ளைச்சோளம் பணியாரம் வந்து ரெடி ஆகிட்டே இருக்குங்க. வெள்ளைச்சோளம் வந்து நம்மளுக்கு எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், டைஜஸ்ட் ஆகிறதுக்காக. குழந்தைகளுக்குமே அப்புறம் சீனியர் சிட்டிசன்ஸுக்கு வந்து வெள்ளைச்சோளம் வந்து சாப்பிட்டாங்கன்னு சொன்னால் நைட் டைமில் வந்து நல்லா டைஜஸ்ட் ஆக எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு 9 மணிக்கு முன்னாடி சாப்பிட்டுங்க. அதான் நான் எப்போதுமே சொல்கிறேன் உங்களுக்கு. அப்புறம் வந்து நீங்கள் எப்போ டென்ஷனாக இருந்தாலும் ஏதோ ஒரு பிரச்சனையில் மாட்டியிருந்தீங்க அப்படின்னு சொன்னால், அந்த பிரச்சனைக்குள்ளேயே வந்து நீங்கள் யோசனை பண்ணி வந்து அதுக்குள்ளேயே வந்து ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. அதுலேருந்து வெளியில் வந்து உங்களுக்கு பிடிச்சமான விஷயத்தை வந்து நீங்கள் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, மாற்றி யோசிக்க ஆரம்பிக்கும் பிரெயின். இப்போ நம்ம ஒன்றும் இல்லை, ஒரு எக்ஸாம்பிள், நான் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம போவோம். வீட்டுக்கு போகும்போது நம்ம வீட்டில் வந்து ஏதோ ஒன்று வாங்கிட்டு வான்னு சொல்லுவாங்க. எங்கள் வீட்லேயும் வாங்கிட்டு வான்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி தான் உங்கள் வீட்லையும் சொல்லுவாங்க. சொல்லும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேராக வீட்டுக்கு தான் போவோம். வண்டி எங்கேயுமே நிற்காது. நேராக வீட்டுக்கு போயிட்டு ஐயோ மறந்துட்டுமே அப்படின்னு சொல்லுவோம். அது காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட பிரெயின் தான் ஆட்டோமேட்டிக்காக நம்மளை வந்து ஆக்டிவேட் பண்ணிடு. நம்ம தொடர்ச்சியாக எந்த விஷயம் செஞ்சாலும் வந்து நம்ம பிரெயின் வந்து அப்சர்வ் பண்ணி அதை ஆக்டிவேட் பண்ணுது. அதனால் டென்ஷனாக இருக்கும்போது அதுலேருந்து வெளியில் வந்து யோசனை பண்ணுங்கள். அந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறதுங்கிறது வந்து உங்களுக்கு பிடிச்சமான விஷயத்தை செஞ்சதுக்கப்புறம் யோசனை பண்ணிங்கன்னா அதுக்குண்டான ரிசல்ட் வந்து நல்லா இருக்கும். நல்லதே சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. நன்றி, வணக்கம்.